இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க லீடர் ஆயிட்டீங்க, நான் ஒரு கிரேட் மேனேஜரா இருக்கேன், ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கேன் அப்படிங்கும்போது எந்த ஸ்டேஜில் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு உங்க ஐ ஓப்பனிங்காக சில கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுல முக்கியமான ஒரு 5 ஸ்டேஜ் ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல இருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும் உலக லெவல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஸ்டைலிங் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுல மெயின் கோர் பிரின்சிபலா நான் உங்களுக்கு ஒரு 5 லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா வேர் யூ ஆர், வாட் யூ ஆர் டூயிங் அப்படிங்கிறத, ஹவு யூ ஆர் இம்ப்ரெஸிங் யுவர் சபார்டினேட் அப்படிங்கிறத நீங்க அழகா தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதனால இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லீடர்ஷிப் சொல்றேன். நான் ஒரு லீடரா இருக்கக்கூடியவங்க, நீங்க ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க, ஒரு மேனேஜரா இருப்பீங்க, ஒரு ஜெனரல் மேனேஜரா இருப்பீங்க, ஒரு சிஓஓவா இருப்பீங்க, ஒரு சிஇஓவா இருப்பீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல. அப்படிங்கும்போது உங்களோட பொசிஷன் பொறுத்து உங்களோட ரைட்ஸை பொறுத்து நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. வை தேர் ஃபாலோயிங்? நீங்க அங்க ஹெச்ஓடியா இருக்கீங்க, நீங்க ஒரு இன்சார்ஜா இருக்கீங்க, உங்ககிட்ட நிறைய லீவு, பர்மிஷன், இன்கிரிமெண்ட், உங்க அப்ரைசல் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுக்காக சில பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வாட் இஸ் தட் மீனிங்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வாண்ட்ஸ் யூ பிகாஸ் they have to. அவங்களுக்கு நீங்க தேவையா இருக்கிறனால அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஓ அவங்கெல்லாம் நம்ம கிட்ட கரெக்டா இருக்காங்க, நம்ம கரெக்டான ஒரு இன்சார்ஜா இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்குவோம். அப்படி கிடையாது. நம்மளோட பொசிஷனுக்காக தான் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, ஒரு மேனேஜரா இருக்கீங்க, ஒரு ஜெனரல் மேனேஜரா இருக்கீங்க அப்படிங்கும்போது அதர் பீப்புள், அதர் டிபார்ட்மெண்ட் பீப்புள், உங்க டிபார்ட்மெண்ட் பீப்புள், ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடியவங்க உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ண விரும்புவாங்க. பீப்புள் ஃபாலோ யூ பிகாஸ் தே வாண்ட் டு. ஏன்னா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஒரு பர்சனோட நம்ம பழகுறோம், அவங்களோட இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களோட சேஃப்டியா கன்சிடர் பண்ணி உங்களை அந்த பொசிஷனுக்கு பேசுவாங்க. நம்ம நினைச்சுக்குவோம் நம்மள ஒரு கிரேட் லீடரா